வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல நம்ம ரீசெண்டா லான்ச் ஆயிருக்கிற MI 11T Pro 5G தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம MI 11T Pro வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ரீசெண்டாக தான் வந்து MI 11T வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸே வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. ரொம்ப அழகான ஒரு பிளாக் கலர் பாக்ஸில் வந்து ஃபோனை கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் அன்பாக்ஸ் MI 11T Pro. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு சிலிக்கான் கேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேறு நல்ல கேஸ் வாங்குற வரைக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 3.5mm ஜாக் இருக்கக்கூடிய ஹெட்ஃபோன்ஸை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான கன்வெர்ட்டர். இது நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா ஒரு 300 rupees ஆகும். ஸோ அந்த செலவு வந்து நமக்கு மிச்சம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11T Pro உடைய யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஃபோனில் வந்து சிம் எப்படி இன்சர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் எங்கெங்கே வந்து பட்டன்ஸ் இருக்குது, என்னென்ன பட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம சைடில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோனை கடைசியாக பார்க்கலாம். பாக்ஸில் வந்து வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஹா, 120 watts ஃபாஸ்ட் சார்ஜர். இது வரைக்கும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா MI தான் வந்து ஃபஸ்ட்டு 120 wattsோட வந்து சார்ஜர் கொடுக்குற ஒரு மொபைல் கம்பெனி அப்படின்னு கூட சொல்லலாம். சார்ஜர் வந்து அதே மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது, ரொம்ப ஹெவியாக இருக்குது, வெயிட்டாக இருக்குது. ஸோ 120 watts ஃபாஸ்ட் சார்ஜர் சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. டேட்டா கேபிள் வந்து ஒரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து USB இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து C டைப் இருக்குது. இப்போது ஃபைனலாக வந்து நம்ம ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆஹா, ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பியரன்ஸ் வைஸ் வந்து தெரிவிக்க விடுது அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பராக இருக்குது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விவோ மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து ஃபோனோட அப்பியரன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். இப்போது MIயில் பார்த்தீங்கன்னா MI 11T Pro வந்து இதோட அப்பியரன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து 7 shade அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு ரெயின்போ கலர் தெரியும் லைட் படும்போது. அது மாதிரி ஃபோன் வந்து சூப்பராக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஹெவியாக இல்லை. சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் பை ஆர்மன் அண்ட் கார்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். MIயோட ஸ்பெஷல் ஃபீச்சரான உங்களுக்கு வந்து இன்ஃப்ராரெட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், ஸ்டீரியோ டூயல் ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிறனால ஃபோனுடைய கீழேயும் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, மேலேயும் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக் ப்ரொவிஷன் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரேவை எஜெக்ட் பண்ணி பார்ப்போம். சிம் ட்ரேவை எஜெக்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து ஹைப்ரிட் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து SIM 2 போட்டுக்கலாம், SIM 1 போடலாம். உங்களால் மெமரி கார்டு போட முடியாது. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபோனுடைய கேமரா செட்டப் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு டிஜிட்டல் கேமராவில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இங்கேயும் வந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு தேர்ட் மைக்காக கூட இருக்கலாம். உங்களுக்கு வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போது ஸ்டீரியோ சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கிற மைக்காக கூட இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாஷும் பார்த்தீங்கன்னா டூவல் டோன் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோனோட சைட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, வால்யூம் கீ கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன்லேயே உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பட்டனுமே இல்லை. இப்போ வந்து நம்ம MI 11T Pro-வை ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா MI 11T Pro வந்து ஸ்விட்ச் ஆன் ஆயிடுச்சு. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.67 inch உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான சைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஞ்ச்-ஹோல் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பேக் கேமரா பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருது. அண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து AMOLED டிஸ்பிளே, ஆனாலும் உங்களுக்கு வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால HDR10+ம் சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து 4K ரெசல்யூஷன் வீடியோஸ்லாம் கூட பார்க்கலாம். அந்தளவுக்கு வந்து சூப்பரான ஒரு டிஸ்பிளே அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் உங்களுக்கு வந்து ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்லாம் கூட கொஞ்சம் சீம்லெஸ்ஸாக ப்ளே ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம MI 11T Pro உடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்க்கலாம். ஸோ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 11ல் தான் வந்திருக்கு. இப்போ வர நிறைய ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு 12ஓட வர ஆரம்பிச்சிச்சு. பட் அப்படி இருக்கும்போது இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 11ஓட தான் வருது. அதனால உங்களுக்கு வந்து இனி கொஞ்ச நாளில் உங்களுக்கு வந்து அப்டேட் கிடைச்சிரும் இந்த ஃபோனுக்கு கண்டிப்பாக. அண்ட் மெமரி அண்ட் ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 256 GB
மெமரி கெப்பாசிட்டி இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ரேம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 8GB and 12GB அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ரேம் அண்ட் மெமரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கவலைப்படவே வேண்டாம் அப்படிங்கிறது தான் உண்மை. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11T Pro வந்து ஸ்னாப்ட்ராகன் 888ஓட வருது. இது வந்து கிட்டத்தட்ட ஆண்ட்ராய்டில் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே த பெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ தான் வந்து அதுக்கு அடுத்த வேரியண்ட் வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ப்ராசஸர் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து எந்த விதத்துலையும் ஹேங் ஆகாது. நீங்கள் வந்து மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது கேமரா. ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா வந்து அவங்க வந்து பஞ்சோல் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. 16 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்கலாம். 16 மெகா பிக்சல் தான் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து இதில் வந்து 4K வீடியோஸ் வந்து ஷூட் பண்ண முடியாது, 1080p மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். பட் பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 108 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க, 5 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் கேமரா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ண முடியும். கண்டிப்பாக வந்து ரிசல்ட்ஸும் வந்து அமேசிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலாக வந்து பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி 5000 mAh கொடுத்துருக்காங்க. MI 11T Pro உடைய ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியும் சார்ஜரும் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, 120 watts ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பேட்டரி தீராது, தீர்ந்தாலும் நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேம்ஸ் விளாடுவீங்க இல்லை ஃபோன் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து உங்களுக்கான ரைட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து எல்லா விதத்துலையுமே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். MI 11T Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற ஒரு மாடல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோடைய ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் 888ஓட வருது. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்பர் சார்ஜ் மொபைல் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது 120 watts ஃபாஸ்ட் சார்ஜரோட வர மொபைல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா MI தான் வந்து இந்த 120 watts ஃபாஸ்ட் சார்ஜரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த எல்லா ஃபோன் கம்பெனிஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 watts 66 watts வரைக்கும் தான் வந்திருக்காங்க. ஸோ 120 wattsல வந்து அப்படின்னா அருமை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 0 to 72% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 minutesல சார்ஜ் ஆயிரும். 100% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17 minutesல சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து யாருக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல செய்தி அப்படின்னா ஃபோன் வந்து ரொம்ப ஓவராக யூஸ் பண்ணுறவங்க, ஃபோன் தான் வந்து எனக்கு எல்லாமே அடிக்கடி நான் யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். அண்ட் எக்ஸ்ட்ரீம் கேமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன தான் ஃபோன் 100% சார்ஜ் ஆனாலும் 5 hours 4 hours வந்து ஃபுல்லாக ட்ரெயின் ஆயிரும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் வந்து ஒரு 10 minutesல வந்து 72% சார்ஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப ஒரு நல்ல செய்தி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபோனில் வந்து மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே சைஸ் வந்து ஆஸ் யூஷுவல் 6.67 inch கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்டான சைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமுலட் டிஸ்பிளே உங்களுக்கு வந்து கலர்ஸ்லாம் வந்து நல்லா ஷார்ப்பாகவே இருக்குது, 1 billion கலர்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120 Hz இருக்கிறதுனால நீங்கள் வந்து கேம்ஸ்லாம் விளாண்டா எந்த பிரச்சனையுமே இருக்காது. அடுத்தது மெமரி அண்ட் ரேம் கெப்பாசிட்டி. ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB 12GB அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட் இருக்குது. மெமரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 128GB 256GB அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட்ஸ் இருக்குது. ஸோ ரேம் அண்ட் மெமரி பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ப்ராசரும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து பெஸ்ட் ப்ராசர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் வந்த ப்ராசர்லேயே வந்து ஸ்னாப்ட்ராகன் 888 தான் இருக்கிறதுலே மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ப்ராசர் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேமரா தான் வந்து MI வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பெக் கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருந்தாலும் பேக் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருது. பிரைமரி கேமரா வந்து 108 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 108 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம். மற்ற 2 லென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 5 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா வந்து உங்களுக்கு வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும், நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப ஹை டெஃபினிஷன்ஸ் எடுக்கிறீங்க, ரொம்ப ஸ்லோ மோஷன்ஸ்லாம் ஜாஸ்தி எடுப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஃபீல் கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் அவ்வளோ நல்லா கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 16 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. MI மட்டும் இல்லை, OnePlus இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல ரேட் கொடுத்து விலை ஜாஸ்தியான ஃபோன் வாங்கினாலும் செல்ஃபி கேமரா மட்டும் அவங்க வந்து என்ஹான்ஸ் பண்ணவே மாட்டேறாங்க. ஏன் அப்படிங்கிறதே தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் வந்து 1080p வரைக்கும் தான் வீடியோ ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமரா நீங்கள் யூஸே பண்ண மாட்டீங்க, வெறும் ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுப்பேன், இல்லைனா வீடியோ கால் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 16 மெகா பிக்சலே போதுமானது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து உங்களுக்கு வந்து இன்டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து டூயல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். உங்களுக்கு வந்து செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க, இன்ஃப்ராரெட் ரீடர் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து 5000 mAh கொடுத்துருக்காங்க அண்ட் 120 watts ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளோ அழகான ஃபீச்சர்ஸோட வர MI 11T Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டீராய்ட் கிரே, செலஸ்டியல் ப்ளூ, மூன்லைட் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு 3 அட்ராக்டிவான கலர்ஸில் வருது. இதோடைய
இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 41,999 ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் செலக்ட் பண்ணுற வேரியன்ட் அண்ட் கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து மாறலாம். நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற அனைத்து பிரான்ச்சுமே பார்த்தீங்கன்னா MI 11T Pro வந்து அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்இன் பண்ணி உங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் அப்டேட்ஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.